இங்க ஒருத்தன் ஒரு ரூமுக்குள்ள போறதுக்காக குறுக்க இருந்த கங்காருவை ஓங்கி அறையறான். ஆனா அந்த கங்காரு திரும்ப அவனை ஓங்கி அரைஞ்சி அனுப்பி விட்டுருது. இருந்தாலும் அவன் முயற்சியை கைவிடாம அது தூங்கினதுக்கு அப்புறம் சைலண்டா அந்த ரூமுக்குள்ள போறான். ஆனா அந்த கங்காருவும் அவனை ஃபாலோ பண்ணியே வந்துருது. உடனே அவனோட கையில இருந்த ஷவலால அந்த கங்காருவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த கங்காரு அந்த ஷவலையே ரெண்டா உடைச்சு போட்டுருது. உடனே வேற வழி இல்லாம மீதி இருந்த பாட்டை அந்த கங்காரு கிட்டேயே கொடுத்துடுறான். அதுவும் அதை அப்படியே வளைச்சு அதை தூக்கி ஓரமா போட்டுருது. திரும்பவும் அவன் அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த கங்காரு அவனோட மூக்கை உடைச்சு கீழே தள்ளி விட்டுருது. இருந்தாலும் அந்த ரூமுக்குள்ள இருந்த சாப்பாடு அவனுக்கு கண்டிப்பா தேவைப்பட்டதால விடாம போராடுறான். ஏன்னா நிலவுக்கு வந்த அவன் பூமிக்கு திரும்ப முடியாம ஒரு மாசமா அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கான். சடனா அவனுக்கு ஒரு ஐடியா வந்து ஒரு ஃபீமேல் கங்காரு மாதிரி கெட்டப்ப சேஞ்ச் பண்ணி அந்த கங்காருவை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றான். உடனே அது அவனை உண்மையான பெண் கங்காருன்னு நினைச்சு அட்ராக்ட் ஆகி மெல்ல அவன் பக்கத்துல வருது. அப்போ திடீர்னு அவனோட மாஸ்க் கலந்து விழுந்தது. இப்போ உண்மை தெரிஞ்சதால கடுப்பான அந்த கங்காரு அவனை ஓங்கி ஒரு கிக் பண்ணுது. இதனால அவன் அப்பயே மயங்கி கீழே விழுந்துறான். அப்போ திடீர்னு பூமி கூட சிக்னல் கிடைச்சதால கம்யூனிகேட்டர்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. உடனே அவன் ஹெல்ப் கேட்டு கதறான். ஆனா அவன் பேசிட்டு இருக்கும்போது திரும்பவும் சிக்னல் கட் ஆகுது. இதனால அவன் மனசு உடைஞ்சு போயிடுறான். ஆச்சரியமா அந்த கங்காருவும் அவனை அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுது. இப்போ ரெண்டு பேரும் அப்படியே பூமியை பார்த்து ஒன்னா சேர்ந்து பூமிக்கு திரும்ப முடிவு பண்றாங்க. அங்க ஒரு எஸ்கேப் பாட் இருந்தாலும் அதுக்கு தேவையான கரண்ட் இல்லாததால அவங்களுக்கு ஒரு ஏவுகணை தேவைப்படுது. இதனால தூரத்துல இருந்த வேற ஒரு பேஸுக்கு போயிட்டு அங்க இருந்து அந்த ஏவுகணையை கொண்டு வர முடிவு பண்றான். அதனால ஒரு சோலார் பவர் வண்டியில அந்த கங்காருவை கூட்டிக்கிட்டு அந்த பேஸுக்கு கிளம்புறான். அங்க போக அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ரொம்ப நாள் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில அந்த பேஸுக்கு போயிட்டு ஏவுகணையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்க எதையும் தொடக்கூடாதுன்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த கங்காரு ஒரு பட்டனை பிரஸ் பண்ணிடுது. உடனே சத்தமா அலாரம் அடிச்சதால அவன் ஓடி போய் ஒழிஞ்சிக்கான். அதுக்கப்புறம் தான் அது ஒரு சாதாரண சிஸ்டம் டெஸ்ட்னு அவனுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அந்த கங்காருவை ஒரு ட்ரெய்லருக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அந்த ஏவுகணையையும் அவனோட வண்டியில ஏத்திக்கிட்டு திரும்பவும் அவனோட பேஸுக்கு கிளம்புறான். போகும்போது கங்காரு இருந்த ட்ரெய்லர் வண்டியில இருந்து கலந்து போயிடுது. ஆனா அவன் அதை கவனிக்கவே இல்ல. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் கங்காரு இருந்த ட்ரெய்லரை பின்னாடியே விட்டுட்டு வந்துட்டோம்னு உணர்றான். இப்போ சூரியன் மறைய போற டைம் ஆனதால உடனே போனாதான் அவனோட பேஸ ரீச் பண்ண முடியும். திரும்பி போய் கங்காருவை கூட்டிட்டு வந்தா பேஸுக்கு போக முடியாது. அப்போ கங்காரு அவன் விட்டுட்டு போயிட்டான்னு நினைச்சு சோகத்துல இருக்குது. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு முடிவை எடுக்கிறான். உடனே அவனோட வண்டியை திருப்பி வேகமா போய் கங்காரு இருந்த ட்ரெய்லரை கண்டுபிடிக்கிறான். அவனை பார்த்ததும் கங்காரு சந்தோஷத்துல அவனை ஹக் பண்ணுது. உடனே அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் அவங்களோட வண்டியில ஏறி 53 மணி நேரம் டிராவல் பண்றாங்க. அப்பவும் அவங்களோட பேஸுக்கு போய் சேர முடியல. இப்போ நைட் ஆனதால அவங்க சோலார் பவர் வண்டியில பேட்டரியும் ட்ரை ஆக போகுது. நைட் டைம்ல நிலாவோட குளிரால டெம்பரேச்சர் -40 டிகிரிக்கு குறைஞ்சிருது. இன்னும் கொஞ்சம் தூரம் போக இருந்த டைம்ல திடீர்னு பேட்டரி ஃபுல்லா ட்ரை ஆகி வண்டி வழியில நின்று போயிருது. இதனால அவன் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கான். ஆனா கங்காரு கிவ் அப் பண்ற மாதிரி இல்ல. உடனே அது அவனை தூக்கிட்டு வேகமா அவங்க பேஸ நோக்கி ஓட ஆரம்பிக்குது. கடைசியில அவங்க ரெண்டு பேரும் சக்சஸ்ஃபுல்லா அந்த ஏவுகணைய அவங்க பேஸுக்கு கொண்டு வந்துடுறாங்க.